இந்த வீடியோவில் இல்லஸ்ட்ரேஷன் 20 பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சம்மந்தமான ஃபார்முலா நம்ம பார்த்துக்குவோம். என்னன்னா என்ன ஃபார்முலா? இந்த ஃபார்முலா தான். கமிஷன் டு பார்ட்னர்ஸ் மே பி அலவுட் அஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட். பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க கமிஷன் கொடுக்கணும்னு சொல்லி. அந்த நெட் ப்ராஃபிட் வந்து பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள நெட் ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. ஆர் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். இந்த கமிஷன் சார்ஜ் பண்ண பின்னாடி நெட் ப்ராஃபிட் வரும்ல, அதில் ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. 2 கேஸ் இருக்குது. அப்போ 2 கேஸுக்கு எப்படி ஃபார்முலா பாருங்கள். கமிஷன் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன். இந்த கமிஷன் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள நெட் ப்ராஃபிட்டில் எவ்வளோ பர்சன்டேஜும் கொடுப்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். கமிஷன் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட் என்ன இருந்துச்சு அதை இன்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் பை 100 தான் ஃபார்முலா. 10%னா 10/100, 20%னா 20/100 அப்படி வரும். ரெண்டாவது வந்து கமிஷன் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன். கமிஷன் சார்ஜ் பண்ண பின்னாடி ஒரு நெட் ப்ராஃபிட் வரும்ல, அதில் உள்ள பர்சன்டேஜும் கேட்குறாங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். நெட் ப்ராஃபிட் 2 ஃபார்முலா அது மாதிரியே தான் இருக்கும். ஃபார்முலா மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். கமிஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட் என்ன இருந்துச்சோ அது மல்டிப்ளை பண்ணி பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். மேலே இருக்கிறது மாறலை, கீழே இருக்கிறது மட்டும் 100 + பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். இப்போ 10%னா 100 + 10, 20%னா 100 + 20 அப்படி வரும். ஓகேங்களா? இப்போ இந்த சம் பார்த்துட்டிங்கன்னா 20th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கன்ஃபியூஷன் இல்லாமல். இப்போ 20th சம்மை பாருங்கள். முரளி அண்ட் சேது ஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபோம். முரளி இஸ் டு கெட் எ கமிஷன் 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன். இந்த கமிஷன் சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட் வரும்ல, அதில் 10% முரளிக்கு கொடுக்கணும் கமிஷன். சேது எப்படி வாங்குறாருன்னா, சேது இஸ் டு கெட் எ கமிஷன் ஆஃப் 10% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன். எல்லா கமிஷன் சார்ஜ் பண்ண பின்னாடி நெட் ப்ராஃபிட் வரும்ல, அதில் 10% கொடுக்கணும். யாருக்கு? சேதுக்கு. அது முதல்ல கொடுத்துருக்கிறது பிஃபோர் கமிஷன், ரெண்டாவது கொடுக்குறது ஆஃப்டர் கமிஷன் எல்லாம் சார்ஜ் போன பின்னாடி. அப்போ நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் ended 31st March 2019 பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன் வாஸ். அதாவது எந்த கமிஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட் எவ்வளவு? 1,10,000 இருக்குது. ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் கமிஷன் டியூ டு முரளி அண்ட் சேது கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ கால்குலேஷன் ஆஃப் கமிஷன் டு முரளிக்கு என்ன ஃபார்முலா? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் பை 100. கீழே இருக்குது 100 மட்டும்தான் வரும் கீழே. ஆஃப்டர் கமிஷனில் தான் மட்டும் 100 + பெர்சன்டேஜ் வரும் கீழே. அதனால் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் பை 100 அதான் ஃபார்முலா. அப்போ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன நெட் ப்ராஃபிட்டு? 1,10,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் 10/100 போட்டுற வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணால் 1,10,000 10/100 போட்டோம்னா 10%, அப்போ 11,000 கிடைக்கும். அதே கமிஷன் டு சேது பாருங்கள். முதல்ல கமிஷன் டு சேதுனா என்ன செய்யணும்னா, முரளி கமிஷன்லாம் கொடுத்த பின்னாடி ஒரு ப்ராஃபிட் வரும்ல, அது ஆஃப்டர் கமிஷன்லாம் கொடுத்த பின்னாடி. அப்போ முரளிக்கு ஒரு கமிஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அது எவ்வளோ கொடுத்துரும்? 11,000. அதை கழிச்ச பின்னாடி பேலன்ஸ் எவ்வளோன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளி கமிஷன் கொடுத்த பின்னாடி நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அது 1,10,000லேருந்து 11,000 கழிங்க 99,000 வருது. இதுதான் ஆஃப்டர் கமிஷன் சொல்கிறது. அப்போ சேதுஸ் கமிஷன் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன். முரளிஸ் கமிஷன் கொடுத்த பின்னாடி ஒரு நெட் ப்ராஃபிட் வரும்ல, இன்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். மேலே என்ன 10% போட்டுட்டு கீழே 100 + 10 போடணும். அதான் முக்கியம். அதில் கீழே வந்து டிவிஷனில் 100 + 10 போடணும். அப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன் என்ன? 99,000 இன்ட்டு 10% கமிஷனில் 10%னா 10 போட்டுட்டு கீழே 100 + 10 போடணும். அப்போ 99,000 இன்ட்டு 10/110 வரும். எல்லாம் அடித்து கொடுத்தோம்னா 9,000 வரும். இதுதான் வந்து இவங்களுக்கு கிடைச்சது. அப்போ முதல்ல இந்த சம்பளம் என்ன செய்கிறோம்? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன் நெட் ப்ராஃபிட் வந்து பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன் வந்து 1,10,000 கொடுத்துருக்காங்க. அது அப்படியே பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முரளி இஸ் டு கெட் கமிஷன் ஆஃப் 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன். எந்த கமிஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி உள்ள ப்ராஃபிட்டில் 10%ன்னு சொல்லிட்டாங்க முரளிக்கு. அதனால் நம்ம என்ன ஃபார்முலானா, ஈக்குவல் டு கமிஷன் டு முரளி நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு பெர்சன்டேஜ் கமிஷன் பை 100 மட்டும் கீழே போட்டால் போதும். அப்போ நெட் ப்ராஃபிட் 110 இருக்குது, இன்ட்டு 10/100 போட்டால் 11,000 எடுத்துருக்கு.
ரெண்டாவது சேதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, சேது இஸ் டு கெட் எ கமிஷன் ஆஃப் 10% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன். எல்லா கமிஷனும் கொடுத்த பின்னாடி அதில் 10% சொல்கிறதுனால முதல்ல நம்ம முரளிக்கு கொடுத்த கமிஷனை அதில் கழிச்சிடணும். அந்த நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம் கழிச்சிட்டு, அப்போ கமிஷன் டு சேது போடும்போது நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன். அப்போ மொத்தம் நெட் ப்ராஃபிட் 1,10,000லேருந்து முரளிக்கு கொடுத்த 10,000 கழிச்சிட்டிங்கன்னா 11,000 கழிச்சிட்டிங்கன்னா 99,000 வரும். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன். இதை தான் இப்போ சேதுஸ் கமிஷன் கண்டுபிடிக்கும். சேதுஸ் கமிஷனுக்கு என்ன ஃபார்முலா, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன் இன்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் பை 100 + பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் போடணும் டினாமினேஷனில். அப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளிஸ் கமிஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 99,000 இன்ட்டு 10/100 + 10. அந்த 100 ஏற்கனவே இருக்குது. பெர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் எவ்வளோ பெர்சன்டேஜ் 10% கொடுத்துருக்கிறதுனால அந்த பெர்சன்டேஜும் கீழே கூட்டணும், 100 + 10. அப்போ என்ன 99,000 இன்ட்டு 10/110 எல்லாம் அடித்து கொடுத்தோம்னா 9,000 வருது. இதுதான் கமிஷன் டு சேது. ஓகேங்களா? அப்போ தனியாக 2 பேர் கமிஷன் கண்டுபிடிச்சாச்சு. முரளிஸ் கமிஷன் கண்டுபிடிச்சாச்சு, சேதுஸ் கமிஷன் கண்டுபிடிச்சாச்சு. திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் புரிஞ்சிச்சுன்னா. ஓகேங்களா? புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.